தியேட்டரில் போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நான் நினைக்கிறேன். பொதுவாக ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணும்போது அந்த படத்தினுடைய கதையை சொல்லி அதனுடைய நிறை குறைகளை பேசி ரிவ்யூ பண்ணுறதுல உடன்பாடு இல்லை. நம்ம பார்க்கறது தான் அந்த படத்தோட ஒட்டுமொத்த தரம்னு நம்ம முடிவு செய்ய முடியாது. நமக்கு புரிஞ்ச இல்லை நம்ம அறிவுக்கு எட்டுற அளவுக்கு தான் அந்த படத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்படி என் அறிவுக்கு உட்பட்டு அந்த படம் எனக்கு என்ன மெசேஜை இந்த சமூகத்துக்கு அது எடுத்து சொல்லுது நான் உங்களுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, இசையும் கதையும் சேர்ந்தே இருக்கு. டேபிள்ல உட்காந்து பேசும்போதே இந்த படத்துக்கு மியூசிக் வந்து இப்படிதான் இருக்கணும்ன்றது டிசைன் பண்ணாங்களான்றது தெரியல. அதாவது மியூசிக்குள்ளர ஒரு படத்தை பாக்குற ஒரு புது விதமான அனுபவத்தை இந்த படம் தருது. ஒரு ஹீரோ ஹீரோயின் வந்து ஒன்னா சேர்ந்து பழகுவாங்க, அவங்களுக்குள்ள காதல் வரும், இப்படிதான் ஒரு படத்தை எடுப்பாங்க. இதுல எப்படி இருக்குன்னா, சம்பந்தமே இல்லாத ரெண்டு கேரக்டர், அவங்க வேற ஒரு எமோஷனோட பீக்ல இருப்பாங்க, இவங்க வேற ஒரு எமோஷன்ல இருக்காங்க. அது ரெண்டும் சேர்ற இடம் வந்து அப்படியே ஃபயர் மாதிரி பத்திக்குது. இப்போ அதுக்கு எவ்வளவு டெப்தான ஒரு எமோஷன்ஸ் இருந்துச்சுன்னா அப்படி கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படியே அவங்க ரெண்டு பேரும் சேர்ற முதல் ஷாட்லயே காதல் வந்து உச்சத்துல இருக்கும். அது தொடங்காது. ரைட்டிங்ல இருந்ததை அந்த ஸ்கிரீன்ல பாக்குற அளவுக்கு அந்த எமோஷன் அதுல இருக்கும். வன்முறை நிறைந்த ஒரு மனிதன், வாழ்க்கையே வெறுத்து போன ஒரு பெண். இந்த கார் போயிட்டே இருக்கும், டேஷ்போர்ட்ல வந்து கன்னு, பக்கத்துல ஒரு ரோஜா பூ, இது ரெண்டும் பக்கத்துல இருக்கும். அந்த கன்னு தான் டி, அந்த சி தான் அந்த ஹீரோயின் கேரக்டர் சந்திரா. இந்த ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அதை மட்டும் தான் காட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல வந்து அந்த ரோஜா பூ வந்து ஜூம் பண்ணி கொஞ்சம் முன்னாடி வர மாதிரி காட்சி வரும். அந்த வன்முறைகளை விளக்கிட்டு ஒரு வாழ்க்கையை நோக்கி நகரும் அந்த டோன்ல அதை சொல்றதா எனக்கு ஃபீல் ஆச்சு. DC. அப்போ இந்த டிசிங்கிற அந்த படத்தோட பேர் வந்து பிரமாதம். இதை விட ஒரு சிறந்த தலைப்பை இந்த படத்துக்கு ஒருத்தர் வச்சிட முடியாது. சம்பந்தமே இல்லாத மனிதர்கள் கிட்ட ஒரு டீப் எமோஷன்ஸை வந்து கேரி பண்றது, அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் ஒரு கேரக்டர் போகும்போது அந்த அன்பை வந்து நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு அறிவு இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத ஒரு எமோஷன் அது. அந்த எமோஷன்ல தான் அந்த ரெண்டு கேரக்டரும் இருக்கும். அந்த ரெண்டு கேரக்டர் வந்து இந்த உலகத்திலிருந்து வித்தியாசப்பட்ட ஒரு ரெண்டு கேரக்டர். அந்த வாழ்க்கைக்குள்ள போற அந்த அனுபவம் வந்து நம்மள வேற லெவல்ல நம்மள வச்சுக்குது.